காங்கிரஸில் இருந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த அதிகாரத்தில் பங்கு என்ற அந்த ஒரு கோரிக்கை தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் கொஞ்சம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? திமுக அந்த கோரிக்கை சார் நீங்க தலையாட்டக்கூடாது சார். நீங்க எதுக்கு தலையாட்டிட்டு இருக்கிறீங்க? நீங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு 35 ஸ்போக்ஸ் பர்சன்ல நீங்க ஒரு ஆளு. அவர்கிட்ட கேட்டும்போது நீங்க தலையாட்டுறீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேத்து அமித்ஷா பேசிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர், அகில இந்திய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர், நாள்தோறும் தலைவர்களோடு நீங்க பேசிட்டீங்க. நீங்க பேசிட்டீங்க. தலையாட்டக்கூடாது சார். நீங்க அவர்கிட்ட என்ன அர்த்தம்? நீங்க கொஞ்சம் அவரை பேச விடுங்க. அவருக்காக நீங்க நீங்க தான் பேச விட்டீங்க. நீங்க உங்க உடல் மொழி சரியில்லைல்ல. சொல்லுங்க சார். அதாவது யாரும் கேட்டக்கூடாதுன்னு பதட்டத்தில் இருக்கிறீங்களா சார்? திமுக 75 வருஷ கட்சி சார். சரி, எந்த பதட்டமும் இங்கே இல்லை. சரிங்களா? முதல் ஒரு விஷயம், இந்த கூட்டணி இல்லை அதை பற்றி பேசணும்னா அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த அமித்ஷா சொன்னதுக்கு அதிமுகவோட கேள்வி கேட்டால் ஒரு நியாயம் இருக்குது. இங்கே ராகுல் காந்தி சொல்லியிருந்தா இந்த கேள்வி எங்களை கேட்கலாம். கார்கே சொல்லியிருந்தா நீங்கள் இந்த கேள்வி எங்களை கேட்கலாம். நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவருக்கும் ஒவ்வொரு பதில் இருக்கும், ஒரு கருத்து இருக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது சார். எந்த கேள்வி நாங்கள் பதில் சொல்லணுன்றது எங்களுக்கு கட்டாயமாக தெரியும். அதனால் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் கூட்டணின்றது தலைமை முடிவு பண்ணும், தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. இப்போ தீர்ப்பை பற்றி சகோதரர் பேசினார். இப்போ இதே தீர்ப்பு உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, மாநில உயர்நீதிமன்றம் சரி, மாநில உரிமை சார்ந்து கொடுக்கப்பட்ட போதெல்லாம் நீங்கள் ஏன் பேசலை? அங்கங்கே கற்பழிப்பு, மத ரீதியான கலவரங்கள் நடக்கும்போது உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் போது அப்பெல்லாம் நீங்கள் ஏன் பேசலை தீர்ப்பை பற்றி? அதே மாதிரி நீங்கள் பல்வேறு மாநிலங்களில், இப்போ நம்ம மாநிலத்திலேயே ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றம் பேசும்போது இதே பிஜேபிக்காரங்க அன்னைக்கு பேசலை. அப்போ உங்களுக்கு தேவையான போது பேசுவீங்க, தேவையில்லாத போது பேசுவீங்க. அந்த மாதிரி நாங்கள் பேச முடியாது. இந்த நாட்டுடைய பிரதமர் மதத்தை சார்ந்து தேர்தலில் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்டார். இங்கே யாரும் மதம் சார்ந்து ஓட்டு கேட்கவே இல்லை. சாதனைகள் சார்ந்து தான் ஓட்டு கேட்குறோம். அந்த சாதனைகள் சார்ந்து பிஜேபியால் பேச முடியுமா? இல்லை மோடியால் பேச முடியுமா? அமித்ஷாவால் பேச முடியுமா? பேச முடியாது. ஏன்னா சாதனைகள் ஒன்று இல்லை, எந்த நலத்திட்டங்கள்னு ஒன்று இல்லை. இல்லாததுனால தான் நீங்கள் தேர்தல் வரும்போது என்ன பண்ணுறீங்க? எரும மாடு, இடஒதுக்கீடு, இந்தியா பாகிஸ்தானு, இதை தவிர வேற எதுவுமே பேசுறது இல்லை. எங்களை பேசிட்டு இருக்கீங்க. அதுக்கடுத்தது தலைமை பண்பு பற்றி சகோதரர் பேசினார். சார், ஆப்கி பார் சார்ச்சோ பார்ன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்ல சார், நீங்கள் தான் சொல்லி மைனாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னைக்கு கட்சிக்கு தலைவரானாரோ அன்னிலேருந்து தொடர்ச்சியாக 14 வெற்றி. நீங்கள் யார் தோல்ல நிற்கிறீங்களோ அவருக்கு 14 தோல்வி. எங்கே யாரோட தலைமை பண்பை பற்றி பேசுறீங்க? அப்போ பேசும்போதே உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு சரக்கு இல்ல, சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. இந்த சம்பந்தம் இல்லாம என்ன பேச சொல்றீங்க? எங்களுக்கு மக்கள் நல திட்டங்கள் இருக்கு, எங்களுடைய ஆட்சியோட சாதனைகள் இருக்கு, எங்களுடைய மக்களோட நாங்க நிக்கிறோம், தினம் ஒரு திட்டங்கள் தீட்டுறோம். தேவையானதை மக்களுக்கு செய்யும் போது நாங்க ஏன் பயப்படணும்? நாங்க ஏன் கவலைப்படணும்? அதுவும் பிரச்சனையே இல்லையே. இன்னைக்கு அமித்ஷா அந்த கட்சியோடைய அகில இந்திய தலைவர், அவர் சொல்றாரு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு யார் அப்படி சொல்லலை. எடப்பாடி கிட்ட தான் அது சம்பந்தமாக போய் கேட்கணும். உங்களுடைய அகில இந்திய தலைவர் சொல்றாரு, இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் சொல்றாரு, உங்க கூட்டணியில் இருக்காரு, நீங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லலாம். நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு எங்களுக்கு அந்த அவசியமே முதல்ல இல்லை. மாணிக்கம் தாகூருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க. அதான் தெளிவாக சொல்றல்ல. என்டிஏ கூட்டணி ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த கூட்டணியோட தலைவர் அமித்ஷா, ஜேபி நட்டா, அவங்க சொல்றாங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு. இங்க யாருமே சொல்லலையே அந்த மாதிரி. கார்கே சொன்னாரான்னு அதான் முதல்ல கேட்டேன். ராகுல் காந்தி சொன்னாரான்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அதை பத்தி பேசுறோம். சார், எல்லாருக்கும் கருத்து இருக்கும் சார். கருத்து இருந்தாதான் அது கூட்டணி இல்ல. அப்படி எழக்கூடிய ஒரு குரலை அல்லது அப்படி எழக்கூடிய ஒரு கோரிக்கையை அது தனி மனிதனுடைய விருப்பம், அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் பேசுறான்
அப்படிங்கிற அளவில் தான் அதை திமுக எடுத்துக்கொள்ளும். அவ்வளவுதான் அதை எடுத்துக்கணும். அதுக்கு மேல அதை எடுத்துக்குது என்ன இருக்கு? அப்படிதான் நீங்க எடுத்துக்கிறீங்களான்னு கேட்க. அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம். நாங்க அதை பத்தி பேசுறோம். நீங்க தான் விவாதம் பண்றீங்க. நான் அந்த கேள்வியே தவிர்க்க தான் சொல்றேன். இல்ல, உங்களோட முன்னாள் எம்பி தான் சொல்றாரு இந்த கோரிக்கை RSS இன் குரல் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நீங்க அதுக்கு ஏன் நீங்க இப்ப நான் கேக்குறேன், அவருக்கு ஒரு கருத்து இருந்தா எங்களுதுல ஒரு கருத்து இருக்காதா? இது என்ன பேச்சு சார்? தலைவர்கள் தான் சொல்லணும். எங்க தலைவர் சொல்லணும், அவங்க தலைவர் சொல்லணும். அதுக்கப்புறம் இது விவாதம் வந்தா அப்போ இதே விவாதம் மேடை நீங்க நடத்துங்க. நாங்க அன்னைக்கு இதே இடத்துல இருந்து உட்காந்து பேசுறோம். ஒன்னும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நான் திரும்ப சொல்றேன், இந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. என்ன கொள்கை? இந்த நாட்டை யார் ஆளணும் யார் ஆளக்கூடாதுன்றத நோக்கம் இருக்கு. இந்த மாநிலத்துக்கான எதிர்காலத்தை சிந்திக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கும். மாநில உரிமையோ மொழி உரிமையோ சமூக நீதியோ இடஒதுக்கீடோ மாநில சுயாட்சியோ இதுக்கு எதிராக இருக்கிற கட்சி பாஜக. ஆனா எங்க கூட்டணியில எல்லாருமே இந்த நிமிஷம் வரைக்கும் இதை எல்லாத்தையும் பாதுகாக்கிற இடத்துல இருந்து கூட்டணி ஒரு கூட்டணி. வரி பகிர்வு பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்குதா பிஜேபி? நாங்க பேச தயாரா இருக்கோம். கீழடி அங்கீகரிக்க சொல்லி நாங்க பேசுறோம். அது அங்கீகரிக்க பிஜேபி தயாரா இருக்கா? இல்ல. ரயில்வே திட்டங்கள் நிதி கொடுக்க தயாரா இருக்கா? இல்ல. மெட்ரோ திட்டங்களுக்கு நிதி கொடுக்க தயாரா இருக்கா? இல்ல. தமிழுக்கான நிதி கொடுக்க தயாரா இருக்கா? இல்ல. விளையாட்டுக்கான நிதி கொடுக்க தயாரா இருக்கா? இல்ல. எந்த இடத்துலயும் பாஜக பேசுறது தமிழ்நாட்டுக்கான இல்ல இல்ல இல்ல. நாங்க கேட்கறது எங்க உரிமை சார்ந்து போராடுறோம். எங்க கூட்டணி உரிமை சார்ந்து போராடுது. அதைத்தான் நாங்க சொல்றோம். எங்களுடைய கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணி. ஏடிஎம்கே அப்படி இல்ல. ஏடிஎம்கே தான் அமித்ஷா முன்னேற்ற மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு சார். சரி, ஏதாவது ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க, ஒரு கேள்வி தெளிவா கேட்டீங்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்ற கொள்கை பேசுறதுக்கு அதிமுக தயாராகவே இல்லையே. குறைந்தபட்சம் அமித்ஷா சொல்லும் போது அதை குறைஞ்சபட்சம் எடப்பாடி பழனிசாமி சொல்லணும்ல. கட்சி தலைவர்கள் திரும்ப சொல்ற, அவர் அந்த கட்சியோட தலைவர், இவர் இந்த கட்சியோட தலைவர். நீங்க இங்க ஒரு மாநிலத்துல 40 மாவட்ட தலைவர் இருக்காங்க, 10 எம்பி இருக்காங்கன்னா அதுல ஒரு எம்பி சொன்னதை நீங்க வாதமா எடுக்கிறீங்க. அங்க தலைவர்கள் பேசுறதே நம்ம இங்க பேச தயாரா இல்லைன்னு சொல்ல வர. ஓகே சார், ஓகே பேசலாம். நம்ம